நந்தி பகவானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண உள்ளோம். பாடல் 2876. தட்டான் அகத்தில் தலையான மச்சின் மேல் பொட்டாய் எழுந்து செம்பாய் மலர்ந்து வட்ட வடி வேண்டி வாய்மை மறைந்திட்டு தட்டான் அதை தகைத்து கொண்டாரே. இதன் அர்த்தம் என்னவென்றால், தங்க வேலை செய்யும் ஒருவன் முதலில் பொட்டுப்போல் இருக்கும் தங்கத்தை எடுத்து அதை தீயில் இட்டு பின்பு அதை விருத்தி ஆபரணமாக செய்கின்றான். அதுபோலவே மனிதனுக்குள் ஆன்மீக உணவு முதலில் பொட்டு போல் மலர்கின்றது. பின்பு தவம், யோகம், இறையருள் மூலம் அந்த மொட்டு மலராகின்றது. பின்பு இறைவனின் அல்லது குருவின் அருளால் அனுபவங்கள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் மூலம் ஆணவம், கர்வம், மாயை விலகுகின்றது. பின்பு அது இறைவனடி சேர்கின்றது. வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.